இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 8:4. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, காதல் என்பது தெய்வம் நியமித்த சரியான நேரத்தில் தான் மலர வேண்டும். அதை அவசரப்படுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. உண்மையான அன்பு பொறுமையோடும் நேரத்தோடும் வளர வேண்டும் என்பதுதான் இதோட அர்த்தம். இதை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, தேவனுடைய நேரம் முக்கியம். மனுஷனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அழைப்பு, உயர்வு, ஊழியம், திருமணம் எல்லாமே தேவர் நிர்ணயித்த நேரத்தில் தான் நடக்கணும். நம்முடைய அவசரம் தேவனுடைய சித்தத்தை முன்னோக்கி இழுக்கக்கூடாது. கிறிஸ்துவுடன் உள்ள ஆழ்ந்த உறவு மனுஷனோட முயற்சியால் இல்லை, பரிசுத்த ஆவியின் செயலால் வளர வேண்டும். பொறுமையில் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். உண்மையான கீழ்ப்படிதலாலும் நம்பிக்கையும் இருக்கும்போது தான் நம்ம எதிர்பார்த்தது நிறைவாக கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு கடவுள் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நடக்கும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதைகள் சாபமாக மாறுது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பான் தேவன் சொன்ன போதும் சாராள்னால அவசரப்பட்டு இஸ்மவேலை பெற்றதுனால இஸ்மவேல் நல்லவனாக வாழ மாட்டான்னு தேவன் சொன்னார். அப்போ இது சாபமாக இருக்குது. அதுவே தேவனுடைய சித்தத்தின்படி ஈசாக்கு பிறக்கும்போது இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறார். இது ஆசீர்வாதம். அப்போது தேவன் செய்ய வேண்டிய நேரத்தில் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு நாம் காத்திருந்தால்தான் ஆசீர்வாதம். ஆமேன்.